ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தமிழியல் களஞ்சியம். இன்றைக்கி நாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சுட்ருக்க பிஏ தமிழ் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 5th செமஸ்டரில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் சிற்றிலக்கியம். அதில் வர லெசன் தான் முத்தொள்ளாயிரம். ஏற்கனவே போன வீடியோலேயே நம்ம ஃபஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம். இப்போ இது செகண்ட் லெசன் முத்தொள்ளாயிரத்தில். கைக்கிளை அப்படின்றது ஒரு அகத்திணை. கைக்கிளைனா இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு தலை காதல் அப்படின்னு பொருள். இது அகத்திணை இல்லையா, இது காதல் சம்மந்தப்பட்டது, உள்ளம் சம்மந்தப்பட்டதுன்றதுனால இது ஒரு அகச்சுவை. கைக்கிளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆண்பார் கைக்கிளை, இன்னொன்று பெண்பார் கைக்கிளை. ஆண்பார் கைக்கிளை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறார். ஆனால் அது அந்த பொண்ணுக்கே தெரியாது. அந்த ஆண் அந்த பொண்ணை விரும்புகிறது அந்த பொண்ணுக்கே தெரியாது. இவர் மட்டும் ஒரு தலையாக அந்த பெண்ணை விரும்புகிறார். அவங்களும் தன்னை விரும்புவதாக நினைத்து கற்பனையாக பாடக்கூடிய ஒரு இலக்கியம் தான் ஆண்பார் கைக்கிளை. பெண்பார் கைக்கிளைன்றது ஒரு பெண் அந்த ஆணை விரும்புகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு விரும்புகிறது அந்த ஆணுக்கு தெரியாது. அந்த ஆணும் தன்னை விரும்புவதாக நினைத்து பெண் கற்பனையாக பாடக்கூடியது தான் இந்த பெண்பார் கைக்கிளை. நம்மளுக்கு இலக்கியங்களில் நிறைய ஆண்பார் கைக்கிளைகள் கிடைக்குது. ஆனால் இந்த பெண்பார் கைக்கிளை ரொம்ப சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அது இந்த உலா அந்த மாதிரி இலக்கியங்களில், இந்த மூவர் உலா, விக்ரம சோழன் உலா, ராசராச சோழன் உலா, இந்த மாதிரி உலா இலக்கியங்களில் மட்டும்தான் இந்த பெண்பார் கைக்கிளை நமக்கு கிடைக்குது. உலா இலக்கியங்களுக்கு அடுத்து பெண்பார் கைக்கிளை பாடல்கள் அதிகமாக கிடைக்கப்பெறுறது இந்த முத்தொள்ளாயிரத்தில் தான். இப்போ நம்ம முத்தொள்ளாயிரத்தில் நம்மளுடைய பாடப்பகுதி முழுக்க சேரனை பற்றியது தான். சேரன் மீது காதல் கொண்ட பெண்கள் பாடுவதாக தான் புலவர் இந்த பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு பாடல், தாயார் அடைப்ப மகளிர் திறந்திட தேயத் திரிந்த குடுமியவே, ஆய்மலர் வண்டுவாங்கண்ணி வயமான் தேர்கோதையை கண்டுவாசும் வீதி கதவு. அந்த காலத்துலலாம் இந்த மன்னர்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது உலா வர்றதுன்றது ஒரு இயற்கையான நிகழ்வு. அவங்க நகர்வலம் வருவாங்க, பவனி வருவாங்க, குதிரை தேர்லையோ இல்லைனா யானை மீதோ ஏறி மன்னர்கள் பவனி வருவாங்க. அவங்கள பார்க்குறதுக்குனே பெரும் திரள் கூட்டம் வீதி நெருக்கிலும் தெரு முழுக்க கூட்டம் கூடி நிற்கிறதும் இயற்கை. அந்த மாதிரி இப்போ சேர மன்னன் வராரு, பவனி வராரு. அவர் எப்படி வராரு அப்படின்னு சொன்னால், அதாவது வண்டுகள் தேன் கமழும் மனத்தை சுற்றி தான், தேன் கமழும் மனம் வீசக்கூடிய மலர்களை சுற்றி தான் இந்த வண்டு சுற்றி சுற்றி வரும். அந்த மாதிரி வண்டு சுற்றி வரக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை கண்ணினா மலர் மாலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி வண்டு சுற்றி வரக்கூடிய வாசனை மிகுந்த மலர் மாலைகளை சேர மன்னன் அணிஞ்சிருக்காரு. அவர் மான் அப்படின்னு சொன்னால் குதிரைன்னு பொருள். அழகான குதிரை தேரில் அமர்ந்துட்டு வராரு. நல்ல வாசனை வீசக்கூடிய பூமாலை சூடி குதிரை தேரில் உட்காந்து பவனி வராரு சேர மன்னன். அவருடைய அழகை பார்க்கறதுக்காகவே நிறைய பெண்கள் கதவை திறந்துக்கிட்டு பார்க்குறாங்க. வேகமாக திறந்து பார்க்க வராங்க. அப்போ இவங்க கதவை திறந்து பார்க்குறாங்க. உடனே உள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயையோ சேரனோட பார்த்து நம்ம பொண்ணுங்க காதலில் விழுந்தால் பெரிய பிரச்சனை தான். ஏன்னா அந்த காலத்தில் சாதாரண மக்களுக்கும் அரச குடும்பத்துக்கும் திருமணம் நடக்கிறதுன்றது இயலாத ஒரு விஷயம். மேக்சிமம் பண்ண மாட்டாங்க ராஜா குடும்பங்கள் சாதாரண மக்களை. அப்போது நம்ம பொண்ணு சேர மன்னன் மேலே காதல் கொண்டா பெரிய பிரச்சனை தான். ஏன்னா இந்த எப்படியும் திருமணம் நடைபெற போவதில்லை. அப்போ இவ பார்த்து காதலிக்கிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பொண்ணுக்கு தான் அது பாதிப்புன்னு சொல்லி தாயார் என்ன பண்ணுறாங்க, உடனே போய் கதவை அடைக்கிறாங்க. பொண்ணுக்கு கோபம் வந்துடுது. நான் சேர மன்னனை நம்ம பார்க்கணுன்னு தானே ஆசையாக வந்தேன், நீங்கள் ஏன் கதவை அடைக்கிறீங்கன்னு சொல்லி திருப்பி திறக்கிறாங்க. அவங்க அம்மா கதவை திருப்பி அடைக்கிறாங்க. அதுதான் தாயார் அடைப்ப மகளிர் திறந்திட. இப்படி திறந்து அடைச்சி பண்ணுறதுனால இந்த கதவில் குடுமினா அந்த கதவை திறந்து மூடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு அச்சு மாதிரி, ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். அது தேஞ்சு போயிடுச்சு. இப்படி இவங்க திறந்து மூடி விளையாடுறதுல அந்த அச்சு தேஞ்சு போயிடுது. இந்த நிகழ்வு ஒரு வீட்டில் மட்டும் நடக்கலை. வயது வந்த மகளிர் இருக்கக்கூடிய நிறைய வீட்டுக்கள்லையும் இதே மாதிரி தான் கதவு தேயுது, அவங்க அம்மா அடைக்க மகளிர் திறக்கன்னு சொல்லி புலவர் சொல்கிறாரு. இதன் மூலியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னர்
பவனி வர்றதுன்றது அந்த காலத்தில் இருந்திருக்கு. அவரை பார்ப்பதற்கு அவர் வந்து அவ்வளோ அழகானவர் அப்படின்றது, சேரன் வந்து அவ்வளவு அழகானவர், அதனால தான் மகளிர் கூட்டம் அவரை பார்ப்பதற்கு துடிக்குது அப்படின்றத வந்து இந்த பாடலில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு பாடல் வந்து கலிங்கத்து பரணியிலையும் வருது. அதில் கடை திறப்புன்னு ஒரு பகுதி வரும். அந்த பகுதியில் இதே மாதிரி ஒரு பாடல் வருது. அடுத்த பாடல், கடல் தானை கோதையை காண்கொடால் வீணில் அடைந்தால் தனிக்கதவம் அன்னை அடைக்குமேல் ஆயிழையாய் என்னை அவன்மேல் எடுத்துரைப்பார் வாயும் அடைக்குமோதான். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ போன பாடலில் பார்த்தோம் இல்லையா, மகளிர் வந்து உலா வரக்கூடிய சேர மன்னனை பார்க்கறதுக்காக கதவை திறந்து வேகமாக வர பார்க்குறாங்க. ஆனால் தாய் வந்து அதை அனுமதிக்காமல் கதவை அடைச்சிடுறாங்க. இப்போ தாய் வந்து கதவை அடைச்சிட்டாங்க. அப்போ சோகமாயிடுறாங்க தலைவி வந்து சோகமாகி வீட்டில் அவங்க கூட தோழி இருக்காங்க. தோழிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், கடல் தானைனா சேனைன்னு பொருள். கடல் போன்ற சேனை, அதாவது கடல் போன்ற கடல் அளவுக்கு பெரிய படைபலம் வச்சுருக்கக்கூடிய இந்த சேர மன்னன் வீதி உலா வராரு. அவரை பார்க்கறதுக்கு நான் ஆசையாக போனேன், ஆனால் அம்மா கதவை அடைச்சிட்டாங்க என்னை பார்க்க விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆயிழையாய் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது தோழிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா கதவை மட்டும் அடைச்சிட்டாங்களே, நான் வந்து சேர மன்னனை பார்க்க இப்படி துடிக்கிறேனே, என்னுடைய காதலை பற்றி அக்கம் பக்கத்தில் வந்து பேசுகிறாங்களே, நான் வந்து சேரன் மீது காதல் கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசக்கூடியவங்களோட வாயை அம்மாவால் அடைக்க முடியுமா? அதாவது அம்மாவால் கதவை மட்டும்தான் அடைக்க முடியும், இப்படி ஊர்வாயை அடைக்க முடியுமா? என்னையும் சேரனையும் சேர்த்து வைத்து என்னை அவன் மேல் எடுத்துரைப்பார்னா என்னையும் சேரனையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்களே, நான் சேரன் மீது கொண்ட காதலை பற்றி பேசக்கூடிய ஊர்வாயை அம்மாவால் அடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கிட்ட தலைவி வந்து கேட்குற மாதிரி இந்த பாடல். அடுத்த பாடல், காராட்டு உதிரம் தூவுய் அன்னை களநிழைத்து நீராட்டி நீங்கு என்றால் நீங்குமோ, போராட்டு வென்று களம் கொண்ட வெஞ்சினவேர் கோதைக்கு என் நெஞ்சம் களம் கொண்ட நோய். இப்போ தலைவி வந்து உலா வரக்கூடிய சேரனை பார்த்து காதல் கொள்கிறாள். அவங்களுக்கு சேரனை பார்த்தோன்னா காதல் வந்துடுச்சு. ஆனால் சேரனை வந்து பார்க்க விடாமல் தாய் தடுத்துடுறாங்க. அதனாலேயே இவங்க வந்து சேரனையும் பார்க்க முடியல, சேரனோட சேர முடியாது. இது வந்து கைக்கிளை இல்லையா, ஒரு தலை காதல் தான். இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், தலைவிக்கு வந்து பசலை நோய் ஏற்படுது. பசலை நோய் அப்படின்றது அந்த காலத்தில் இந்த மாதிரி காதல் வயப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய். திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி காதல் வயப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய துணையை, காதலனையோ இல்லைன்னா கணவனையோ ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிறாங்க, பார்க்க முடியல அப்படின்னும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, தூக்கம் வராது, செவித்தையே வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, மற்ற தோழிகளோட போய் விளையாட மாட்டாங்க, சேர்ந்து மற்றவங்களோட கலகலன்னு பேச மாட்டாங்க, அவங்களுடைய உடல் நிறம் வந்து மாறும், ஒழுங்காக சாப்பிட்லன்னா ஒழுங்கான நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அப்போது அவங்க வந்து அனீமிக் ஆவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ரத்தம்லாம் சரியாக ஊறலை அப்படின்னு சொன்னால் வெளுத்து போயிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய நிறம் வந்து ஒரு வெளுத்து போய் ஒரு பொன் நிறமாக மாறுறது, அவங்களுடைய வெயிட் லாஸ் ஆகிறது, அதாவது கையில் போட்டிருக்க வளையல் வந்து தானாக கழண்டு விழக்கூடிய அளவுக்கு வந்து அதாவது உடல் மெலிஞ்சு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் இதுதான் வந்து பசலை நோய்க்கான அறிகுறிகள். காதலுற்றவர்களுக்கு, அவங்களுடைய துணையை வந்து இழந்து வாடுபவர்களுக்கு இந்த மாதிரி பசலை நோய் வரும். இதுதான் பசலை நோய்க்கான அறிகுறிகள். இதை வந்து தலைவிக்கும் ஏற்படுது. சேரனை வந்து அடைய முடியாததுனால தலைவிக்கும் ஏற்படுது. ஆனால் இதை பார்த்து தாயார் வந்து பசலை நோயின்றதை புரிஞ்சுக்காம தலைவிக்கு ஏதோ பிரச்சனை, வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போது பக்கத்துலலாம் போய் ஐயோ என் பொண்ணு இப்படி இருக்கா, சாப்பிட மாட்டேங்கிறா, செவத்தையே வெறிச்சு பார்க்குறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய முதுவாய் பெண்டிர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பக்கத்து தெருவுலேயும் இந்த மாதிரி ஒன்று இருந்தது, ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருந்தது, அவளும் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டா, நம்ம வந்து வேலனுக்கு ஒரு வெறியாட்டு எடுத்தோன்னா உன் பொண்ணுக்கும் பிடிச்ச பேய் போயிடும் அப்படின்றாங்க. அதாவது இது காதல் நோயால் ஏற்பட்ட ஒரு காதல் ஏக்கத்தால் ஏற்பட்டதுன்னு அவங்க புரிஞ்சுக்காமல் இதை பேய் பிடிச்சிருச்சு தலைவிக்கு அப்படின்னு சொல்லி தலைவியோட தாயாரும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களும்
முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, தாயார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேலனுக்கு அந்த காலத்தில் வந்து வெறியாடல்ன்ற ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறது மரபாக இருந்தது. ஒரு இடத்துல போய் உட்கார வச்சு அங்கே வந்து காராட்டு உதிரம், காராடு அப்படின்னு சொன்னால் வெள்ளாடு, வெள்ளாடு இருக்கு இல்லையா, ஆடு, அதுலேயே வந்து வெள்ளாடு, அந்த வெள்ளாட்டை வந்து கூட்டிக்கிட்டு வந்து மலர் தூவி பூஜை பண்ணி முருகனுக்கு நினச்சி அதை வந்து பலி கொடுப்பாங்க. அந்த ரத்தத்தை வந்து தலைவியோட மேலே தெளித்து அதுக்கப்புறம் அவங்க மேலே வந்து மஞ்சள் தண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் ஊற்றி நீராட்டுவாங்க. இப்போது அவங்க அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, பேய் பிடிச்சிருக்கு நம்ம பொண்ணுக்கு, பேயை விரட்டணுன்றதுக்காக வேலனுக்கு இந்த வெறியாட்டு நிகழ்ச்சி, முருகப்பெருமானுக்கு இந்த வெறியாடல்ன்றதை பண்ணுறாங்க. இப்போ தோழி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலையாக இருக்காங்க. இந்த வெறியாடெல்லாம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப கவலையாக இருக்காங்க இந்த தலைவி வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவங்கள பார்க்க தோழி வராங்க. தோழிக்கிட்ட சொல்கிறாங்க, தோழி இது மாதிரி பல போர்க்களங்கள் கண்டவர் சேர மன்னன், அவர் வந்து பகைவர்களை வெஞ்சினவேர்னா அவர் வச்சிருக்கிற வேளால் பகைவர்களை அழிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர் சேர மன்னன், அவரை நான் காதலிக்கிறேன், அவர் மேல் கொண்ட காதலால் தான் எனக்கு இந்த மாதிரி பசலை நோய் ஏற்பட்டது. இதை கூட புரிஞ்சுக்காம எங்கள் அம்மா என்னடான்னு சொன்னால், எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினச்சி இந்த மாதிரி வெறியாட்ட நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, என் மேலே இந்த ரத்தத்தையும் வெள்ளாட்டு ரத்தத்தையும் தண்ணியையும் ஊற்றி என் நோயே என் பெண்ணை விட்டு போ நீங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொன்னால் எனக்கு இருக்கிற நோய் நீங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கிட்ட கேட்குறாங்க. நான் இதுதான் இந்த பாடலுடைய பொருள். பசலை நோய் வைத்து வரக்கூடிய இன்னொரு பாடல் என்னென்னா, வாமான் தேர்கோதையை மான் தேர்மேற் கண்டவர் மாமையே அன்றோ இழப்பது, மாமையின் 12 கோடி பழுதோ என் மேனியில் பொன்னூறி அன்ன பசப்பு. அதாவது போர்க்களத்தில் வந்து துள்ளி குதித்து ஓடக்கூடிய ஒரு குதிரையை வைத்திருக்கக்கூடியவர் தான் வந்து சேர மன்னன். இந்த வாமான் தேர்கோதையை அப்படின்னு சொன்னால் போர்க்களத்தில் துள்ளி குதித்து விளையாடக்கூடிய ஒரு குதிரைப்படையை வைத்திருக்கக்கூடியவர் சேர மன்னன். அவர் வந்து மானுனா குதிரைன்னு பொருள், அழகான குதிரை பூட்டிய அந்த தேர் மேலே ஏறி அந்த உலா வர்ற காட்சியை பார்த்த உடனேயே எனக்கு அவரை பிடிச்சிருச்சு, நான் அவரை காதலிக்க தொடங்கினேன், அதனால் எனக்கு பசலை நோய் ஏற்பட்டது, அவரை நான் காதலிக்கிறேன் ஆனால் சேர முடியாதுன்றதுனால பசலை நோய் ஏற்பட்டது. அதனால் அவங்களுடைய அழகு குலையுது, மாநிறத்தை இழக்கிறாங்க. இருந்தாலும் தலைவி வந்து அவங்களே ஆறுதல் படுத்திக்கிறாங்க. பரவாயில்ல, மாநிறத்தை இழந்தாலும் அழகு குறைந்தாலும் எனக்கு சோகை அவங்களுக்கு ஏற்படுது இல்லையா, அந்த பசலை நோய் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு சோகை ஏற்படுது, அந்த சோகையினால் அவங்களுக்கு வந்து அந்த பொன் போன்ற நிறம் கிடைக்குது, வெளுத்து போகிறது. மாநிறத்தை விட இந்த வெளுத்த நிறம் வந்து எனக்கு இன்னும் அழகாக இருக்குதுன்னு தன்னைத்தானே அவங்க வந்து சமாதானப்படுத்தி உயர்வாக சொல்லிக்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். மறைப்பொருள் நீள் மார்பின் வட்கார் வணக்கும் நிறைப்பொரு வேல் மாந்தை கோவே, நிறைவளையார் தங்கோலம் வவ்வுதலாமோ அவர் தாய்மார் செங்கோலன் அல்லன் என. இது வந்து ஊரில் வந்து இந்த மாதிரி பல மகளிர் வந்து சேர மன்னன் மீது காதல் கொண்டுள்ளார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு புலவர்னு வச்சுக்குவோம். அவர் வந்து நேரடியாக போய் சேர மன்னன்கிட்டயே சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, வரை பொரு நீர் மார்பின், அதாவது வரைனா மலைன்னு அர்த்தம், மலை போன்ற அகன்று விரிந்த மார்பையுடைய சேரனே, போர்க்களத்தில், வட்கார்னா பகைவர்னு அர்த்தம், போர்க்களத்தில் உன்னுடைய பகைவரை உன் முன்னாடி வணங்க செய்யக்கூடியவனே, அதாவது பகைவர்களை மண்டி போட வைக்கக்கூடிய திறனுள்ள சேரனே. அதே மாதிரி நிறைப்பொருள் வேல்மா அப்படின்னு சொன்னால், வேல்படை வேல்படை வீரர்கள் உங்ககிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்களே, அதாவது கடல் போன்ற படை வைத்திருக்கக்கூடிய சேர மன்னனே. மாந்தை கோவே அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, மாந்தை அப்படின்றது சேரர்கள் ஆட்சி பண்ண ஒரு நகரம், அதனால் மாந்தை கோவேன்றது சேர மன்னன் தான். அவரை வந்து இப்படி சொல்கிறாரு, அகன்ற மார்பு வைத்திருக்கக்கூடிய, மலை போன்ற அகன்ற மார்பு வைத்திருக்க சேரனே, பகைவர்களை மண்டியிட வைக்கக்கூடியவனே, பெரிய வேல்படையை வைத்திருக்கக்கூடியவனே, நீ வந்து போர்க்களத்தில் உன்னுடைய பகைவர்கள்கிட்ட வந்து உன்னுடைய வீரத்தை காட்டுவது அழகு, ஆனால் இப்போது ஊர் முழுக்க பார்த்தேன்னு சொன்னால் உன்னை பார்த்து காதலுற்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய தாய்மார்கள்லாம் வந்து
அவங்களுடைய அழகை வந்து நீ பறிச்சிட்ட, அதாவது அவங்க உன்னை பார்த்து காதலித்து ஏக்கத்தினால் பசலை நோய் கொள்கிறாங்க, அதனால் அவங்களுடைய மேனி அழகு எல்லாம் வந்து குறையுது, அவங்க மெலிஞ்சு போகிறாங்க, அவங்களுடைய அழகு குறையுது, வண்ணம் மாறுது, அவங்களுடைய அந்த இழப்புக்கெல்லாம் காரணம் நீ தான். நீ வந்து வவ்வுதல், அவர்களுடைய அழகை, தன் கோலம், அவங்களுடைய அழகை நீ கவர்ந்து விட்டாய், அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அந்த தாய்மார்கள் உன்னை பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க, பழி சொல்கிறாங்க. இந்த அரசன் செங்கோலனே கிடையாது. செங்கோலன்னா ஒரு நல்ல அரசன், மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியவன்னு பொருள். ஆனால் அந்த தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மகளிர் இவர் மேல் காதல் வயப்பட்டு அவங்க அழகை இழந்ததுக்கு இவர் தான் காரணம், எங்கள் பொண்ணுங்களோட அழகு இழந்ததுக்கெல்லாம் இவர் தான் காரணம், இவர் ஒரு செங்கோலனா அப்படின்னு பழிசொல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது உனக்கு தகுமா அப்படின்ற மாதிரி புலவர் வந்து கேட்குற மாதிரி ஒரு பாடல். இவன் என் நலம் கவர்ந்த கல்வன், இவன் எனது நெஞ்சம் நிறையடித்த கல்வன் என்று அஞ்சலாய் செல்லு நெறியெல்லாம் சேரலர் கோக்கோதைக்கு சொல்லும் பழியோ பெரிது. இதுவும் சேர மன்னனுக்கான ஒரு பழியை பழி ஏற்படக்கூடிய மாதிரி ஒரு பாடலாக அமைச்சு எழுதியிருக்கார் புலவர். என்னன்னு சொன்னால், இப்போ தலைவி வந்து ஒரு வீதி பக்கமாக போகிறாங்க, தலைவியை மாதிரி இன்னும் சில மகளிரும் வந்து சேர மன்னன் மேலே காதலுற்று இருக்கிறாங்க. அப்போ அவங்க பேசுகிறது தலைவியோட காதில் விழுது. இந்த சேர மன்னன் தான்ப்பா என்னுடைய அழகு போனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், நான் பாட்டுக்கு நல்லா இருந்தேன், என் மனசை கெடுத்தது இந்த நிறையழித்த கல்வன் அப்படின்னா என் மனதில் குடி புகுந்து என்னோடய மனசை கெடுத்தது இந்த சேர மன்னன் தான் அப்படின்னு சொல்லி அந்த போகிற வழியில் இருக்கிற இவங்க வயசில் இருக்க மற்ற மகளிர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இவங்க காதில் விழுது. அதாவது சேர மன்னனை அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க, அது இவங்க காதில் விழுது. இவங்க உடனே வீட்டுக்கு வந்து சோகமாக வந்து தன்னோட தோழிக்கிட்ட தானே ஆறுதல் சொல்லுவாங்க. அப்போ தோழிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் செல்லும் நெறியெல்லாம், நான் போகிற வழியில எல்லாம் சேர மன்னனை தான் வந்து, சேரலர் கோக்கோதை அப்படின்றது சேர மன்னனை இங்கே குறிக்கும். சேர மன்னனை வந்து நான் காதல் கொண்டுள்ள சேர மன்னனை வந்து என்னை போல காதல் கொண்டுள்ள மற்ற மகளிர் வந்து இப்படி பழி சொல் பேசுகிறாங்க, எனக்கு அது மிகுந்த கவலையாக இருக்குது. அதாவது தன்னுடைய காதலனை யாராவது பழி சொன்னால் அவங்களுக்கு துயரம் வரும் இல்லையா, அதே தான் இங்கேயும். தலைவிக்கு வந்து மற்ற பெண்கள் வந்து அவரை குறை சொல்வது பிடிக்கலை, ரொம்ப துயரமாக இருக்குது. சேரனுக்காக தலைவி வருந்துறாங்க, அதை தான் வந்து தோழிக்கிட்ட வந்து சொல்லி வருந்துறாங்க. இந்த சேரலர் கோன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, சேரல்னா மலைன்னு பொருள். இப்போது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய கேரளா இருக்கு இல்லையா, அந்த கேரளா பார்ட்டு தான் வந்து முன்னாடி சேர நாடாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா மலை தொடர்ச்சி அந்த பகுதி இல்லையா, இது வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜியன். ஸோ இது வந்து மலை தொடர்ச்சி ரீஜியன்ன்றதுனால தமிழில் வந்து அதற்கு சேரல், மலைனா சேரல்னு பொருள். இந்த மலை தொடர்ந்து இருக்கிறதுனால சேரளம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருந்தது. சேரளம் மலை தொடர்ச்சி இருக்கக்கூடிய அந்த நாட்டை ஆண்டதுனால சேரலர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து இவங்களுக்கு இருந்துச்சு, சேரர்களுக்கு. அந்த சேரளம் இப்போ இந்த சேரளம் இதுதான் வந்து இன்னைக்கு கேரளம் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த சே தான் கேவா மாறிடுச்சு. சேரர்கள் ஆட்சி பண்ண இடம், அந்த மலை தொடர்ச்சியான இடத்தை ஆட்சி பண்ணாங்கன்றது தான் அதுக்கான பொருள். அதுதான் இன்றைக்கி கேரளமாக மாறிடுச்சு. ஸோ இந்த சேரலர் கோக்கோதை அப்படின்றதும் சேரர்களை தான் மென்ஷன் பண்ணோம். ஏற்கனவே நான் வந்து சேரர்களோட குடிப்பெயர்ன்றது போன வீடியோலேயே வந்து சில பெயர்கள் போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த மாந்தை கோக்கோதையும் சேரலர் கோக்கோதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாடல், வருக குடநாடன் வஞ்சிக்கோமான் என்று அருகலர் எல்லாம் அறிய ஒரு கலாம் உண்டாய் இருக்க அவ்வொன் தொடியால் மற்றவனை கண்டால் ஒழிந்தாள் கலாம். அதாவது என்னன்னு சொன்னால், தோழிகளோட நம்ம வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தலைவியும் வந்து தோழிகளோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய இந்த நிலைமைக்கெல்லாம் காரணமானது யார், அந்த சேர மன்னன் தானே, வரட்டும் அந்த குடநாடன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது சேர மன்னன், வரட்டும் இன்றைக்கி அவர் வந்தால் நான் அவர்கிட்ட கேட்காம ஓய மாட்டேன். பாருங்கள், உங்களால் தான் வந்து நான் இவ்வளோ மெலிஞ்சிட்டேன், இவ்வளோ நிறம் மாறிட்டேன், என்னுடைய காதல் உங்களுக்கு புரியலையா, வரட்டும் அந்த வஞ்சிக்கோமான், அவர்கிட்ட நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு கோவமாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்களாமா. படப்படன்னு சொல்லிட்டு சேரனை வந்து பழித்து
பேசுகிறாங்க. அதாவது சேரனை வந்து திட்டுறாங்க. என்னோட இந்த எல்லா நிலைக்கும் அவர் தான் காரணம், இன்றைக்கி 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன், அவர்கிட்ட நான் கேட்காம ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அருகலர் எல்லாம் அறியனா தோழிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழிகள் கிட்ட அவங்க வந்து இப்படி பேசிட்டு ஒரு கலாம்னா ஒரு பெரிய கலகம், ஒரு பெரிய கலேபரம், ஒரே அக்கப்போராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைவி வந்து தோழிகளுக்கிட்ட இது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க கோவத்தோட. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு நம்ம சேரர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் அந்த பக்கமாக ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்காரு, தற்செயலாக வந்திருக்காரு. ஏன்னா இது வந்து கைக்கிளை, அதாவது ஒரு தலை காதல். அதனால் அவருக்கு தலைவி இங்கே இருப்பாங்களோ இல்லை தலைவி தன்னை தான் பற்றி பேசுகிறாங்கன்னெலாம் தெரியாது. அவர் வேறு வேலையாக அந்த இடத்துல வந்திருக்காரு. அவரை டக்குன்னு பார்த்த உடனே அப்படியே மற்றவனைன்றது இங்கே வந்து சேரனை குறிப்பிடுது. மற்றவனை கண்டால் ஒழிந்தால் கலாம். அவரை பார்த்த அடுத்த நொடியே வந்து இவ்வளோ பொறபடன் பொறிஞ்சிட்டு இருந்த வாயை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் இன்றைக்கி அவர் வரட்டும் 2ல் 1 கேட்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படியே அவங்களுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி, அதாவது சேர அரசனை முன்ன பின்ன அவங்க பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அப்படியே பவ்யமாக உலகத்திலேயே பெரிய நல்ல பொண்ணுன்ற மாதிரி தலைவி அமைதியாகிடுறாங்க. இதை பார்த்த தோழியருக்கு என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படப்படான்னு வாயை பொழிஞ்சா சேர மன்னனை பற்றி அந்தளவுக்கு பழி சொன்னால், இப்போ சேர மன்னனை பார்த்த உடனே நானா அது அப்படின்ற மாதிரி அவ்வளோ அமைதியாக ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தோழியர்கள் நினைக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த பாடலுடைய பொருள். தூதுனா என்னென்னா, இப்போ நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த நாமளே நேரடியாக போய் சொல்லாமல் நம்மளுடைய சார்பில் வேறு ஒருத்தரை அவங்கக்கிட்ட அனுப்புறது தான் தூது. இது வந்து ஒரு நாட்டுக்கு 2 நாடுகளுக்கு இடையில் கூட நடக்கும். ஆனால் அது அஃபீஷியல் தூது. ஒரு தூதுவர் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அவருடைய செய்தியை எடுத்துக்கிட்டு போவார். தூது இலக்கியங்கள் என்னன்னு சொன்னால், தலைவன் மேலோ இல்லை தலைவி மேலோ காதல் கொண்ட ஒருத்தங்க வந்து யாரையாவது ஒரு தோழியை இல்லைனா வேறு எதையாவது ஒரு பொருளை வந்து தூதாக அனுப்புவாங்க. அதுதான் தூது இலக்கியங்கள் மேக்சிமம். இந்த தூது இலக்கியங்களில் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே அக்ரிணை பொருட்களை தான் அதிகமாக வந்து தூது அனுப்பியிருக்காங்க. இந்த கிள்ளை விடு தூது, நாரை விடு தூது, தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிணைன்னு சொன்னால் மனிதர்கள் அல்லாத உயிருள்ள உயிரற்ற பொருட்கள், மனிதர்கள் இல்லாமல் மற்ற உயிருள்ள உயிர் இல்லாத பொருட்கள் எல்லாமே வந்து அக்ரிணையில் வரும். அதை தான் வந்து அதிகமாக தூது அனுப்பியிருக்காங்க. விரலி விடு தூது அப்படின்ற ஒரு வகை வந்து விரலியர் அப்படின்னா நடனம் ஆடக்கூடியவர்கள், பாணர்கள்னா இசைக்கலைஞர்கள், விரலியர் அப்படின்னு சொன்னால் அவங்க நடனம் ஆடக்கூடியவர்கள், அவங்கள தூது அனுப்புன மாதிரி ஒரு இலக்கியம் இருக்குது. அது வந்து உயர்திணை தூதில் வரும். ஏன்னா விரலின்றவங்க மனிதர்கள் இல்லையா. இப்போ தமிழுடைய முதல் தூது நூல் எதுன்னு கேட்டால் நெஞ்சு விடு தூது, நெஞ்சத்தை தூது விடுத்ததாக எழுதப்பட்ட நெஞ்சு விடு தூது. அந்த தமிழுடைய முதல் தூது நூல் வந்து நெஞ்சு விடு தூது. இதை எழுதினவர் உமாபதி சிவாச்சாரியர். இப்போ முத்தொள்ளாயிரத்துலேயுமே வந்து நெஞ்சை வந்து தூது விடுறாங்க தலைவி. அந்த மாதிரி ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. கடும்பனி திங்கள் தன் கைப்போர்வையாக நெடுங்கடை நின்றது கொள் தோழி, நெடுஞ்சினவேல் ஆய்மணி பைம்பூன் அலங்குதார் கோதையை காணிய சென்ற என் நெஞ்சு. கடும் பனி திங்கள், அதாவது ஒரு நல்ல ரொம்ப கடுமையான பனி பெய்யக்கூடிய ஒரு மாதம், மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் தலைவிக்கு வந்து தூக்கமே பெருசாக வரமாட்டேங்குது. அவங்க புரண்டு பார்க்குறாங்க, தூக்கமே வரலை. அதனால் எழுந்து வந்துடுறாங்க. ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவங்கள பார்க்குற தோழி வந்து ஏன் தூங்காமல் இப்படி சோகமாக உட்காந்துருக்கான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து சேர மன்னனை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது, ஆனால் என்னால் தான் போய் பார்க்க முடியாதே, அதனால் சேரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் நெடுஞ்சினவேல், அதாவது பெரிய சினம் கொண்ட வேல். அதாவது அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த வேலை வச்சு பகைவர்களை கொன்று வீழ்த்தி விடுவார். அந்த மாதிரி ரொம்ப வலிமையான ஸ்ட்ராங்கான, நெடும்னா வலிய ஸ்ட்ராங்கான, சினவேல்னா பகைவர்களை கொல்லக்கூடிய வேலை வைத்திருக்கிறவர் சேரன். ஆய்மணின்னு சொன்னால் ஆராய்ந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஆராய்ஞ்சு ஒரு தங்கம் மணி நவரத்தினங்களை சூஸ் பண்ணி செய்யப்பட்ட ஆபரணங்கள், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சூஸ் பண்ணி செய்யப்பட்ட ஆபரணங்கள் தான் ஆராய்ந்து பார்த்து செய்யப்பட்ட மணி. பைம்பூன், அதுதான் ஆராய்ந்து செய்யப்பட்ட அந்த நவரத்தினங்கள் இழைத்த
தங்கத்தால் இழைத்த ஆபரணங்களை பூண்டவர் சேரன். அலங்குதார்னா அழகான மாலைகள், பூமாலைகளை சூடியிருக்கக்கூடியவர் கோதையை, சேர மன்னன். அவரை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது, ஆனால் என்னால் தான் போக முடியாதே. அதனால் நான் யாரை தூது அனுப்பலான்னு யோசித்தப்போ என்னுடைய நெஞ்சையே நான் தூது அனுப்புனேன் அவருக்கு. என் நெஞ்சம் அவரை போய் பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லி தூது அனுப்புனேன். ஆனால் இப்போது குளிர்காலம் ஆயிடுச்சு, என் நெஞ்சோட நான் ஒரு போர்வையும் சேர்த்து அனுப்பியிருந்திருக்கணும், அதை மறந்துட்டேன் பாரேன். இப்போ என் நெஞ்சு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அந்த சேர மன்னனுடைய கடைன்னு சொன்னால் வாயில்னு அர்த்தம். அவருடைய வாயில் கதவு, அந்த அரண்மனை வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசல் கதவுக்கு வெளியிலேயே போய் நின்றுட்டுருக்கு. சேர மன்னன் வெளியில் எப்போ அந்த கதவை திறந்து வருவார், நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி தன்னுடைய கையையே போர்வையாக, நான் தான் என் நெஞ்சுக்கு போர்வை கொடுத்து விட மறந்துட்டேனே, அதனால் என் நெஞ்சம் என்ன பண்ணுது, அதோட கையையே இறுக்கி போர்வையாக கட்டிக்கிட்டு குளிரில் ஆடிக்கிட்டு எப்போ அந்த அரண்மனை வாயில் கதவு திறக்கும், சேரன் வருவார், நம்ம பார்க்கலான்னு எதிர்பார்த்து அங்கேயே காத்துக்கிட்டு இருக்குது போல இருக்குது. நின்றது கொல்லுனா எப்போவுமே தமிழில் ஐயத்தை வெளிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய ஒரு சொல். என்னோட நெஞ்சு அங்கேயே நின்றுடுச்சு போல, திரும்பி வராமல் அவரை பார்த்துட்டு தான் இன்றைக்கி வருவேன்னு சொல்லி. அது என்னோட நெஞ்சு திரும்பி வராததுனால எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தலைவி தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி தான் தலைவி தன்னுடைய நெஞ்சையே தூது விட்டதாக முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. ஆய்மணி பைம்பூன் அலங்குதார் கோதையை காணிய சென்று கதவடைத்தேன், நாணி பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போல வரும் செல்லும் பேரும் என் நெஞ்சு. அதாவது தலைவி இது வரைக்கும் நேரில் சேர மன்னனை பார்த்தது கிடையாது. ஆனால் பார்த்தவங்க எல்லாம் அவரை வர்ணித்ததை வச்சு அவர் நல்ல அழகான தேர்ந்தெடுக்கப்பட்ட மணிகளால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் பூண்டவர், அவர் அழகான மாலைகளை சூடி இருக்கக்கூடியவர், ரொம்ப அழகானவர்னு சொல்லி பார்த்தவங்க சொன்னதை வச்சே தலைவிக்கு சேர மன்னன் மீது காதல் வந்துடுது. அவங்க இன்னும் சேர மன்னனை நேரில் பார்க்கல ஒரு வாட்டி கூட. அவங்களுக்கு இதை மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டே சேர மன்னன் மீது காதல் வந்துடுது. ஒரு நாள் தேரில், குதிரை பூட்டின தேரில் ஏறி சேர மன்னன் உலா வராரு. அப்போது வீதியில் உலா வரும்போது இன்றைக்கி எப்படியாவது சேர மன்னனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவிக்கு ரொம்பவே ஆசை வந்துடுது. அதனால் வேகமாக போய் கதவடைத்தேன்னா கதவை அடைந்தேன்னு பொருள். கதவுக்கிட்ட நெருங்கிடுறாங்க. ஆனால் அவங்க கதவை போய் திறக்கலாம், இன்றைக்கி சேர மன்னனை பார்த்துடலான்னு நினைக்கும்போது டக்குன்னு ஒரு நாணம், ரொம்ப வெக்கம் வந்துடுது. உடனே வேண்டான்னு திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி ஒரு 4 அடி நடக்கிறாங்க. திருப்பியும் சேர மன்னனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. கதவுக்கிட்ட போகிறாங்க. திருப்பி அங்கே கதவுக்கிட்ட போன உடனே அவங்களுக்கு வெக்கம் வந்துடுது, திரும்பி வந்துடுறாங்க. இதே போகவும் வரமா, இந்த வரும் செல்லும் பேரும் என் நெஞ்சு, போகவும் வரவுமா அவங்க நெஞ்சு துடிச்சிட்டு இருக்கு. இதை எதற்கு ஒப்பாக, தலைவியோட நிலைமையை எதற்கு ஒப்பாக சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறார் புலவர்னா, இந்த ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்து அவங்க வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஒரு பெரிய வணிகர்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த வணிகருக்கு ஒரு கப்பலில் போன சரக்கு எல்லாமே விழுந்து அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. அவங்க அதனால் பெரும் செல்வராக இருந்தவர் ஒரு ஏழ்மை நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டுட்டாங்க. இப்போ புதுசாக அவங்க ஏழையாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வருஷ காலங்களாக செல்வராக இருந்தவங்க தான், ஆனால் புதுசாக ஏழ்மை நிலைக்கு எல்லாமே இழந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. அப்போது அவருக்கு ஒரு கஷ்டம் வருது. அவர் என்ன பண்ணுறாருனா, வேறு பெருஞ்செல்வர், இப்போ வேறு பணக்காரங்க வீட்டுக்கு போய் கையேந்தும் நிலை, கடன் வாங்கிறதுக்கோ இல்லை கைமாத்தா கொடுங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்துக்கு போகணும்னு அவருடைய வறுமை அவர் இப்போ தள்ளுது. ஒரு காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம், இப்போ நம்மளே கையேந்த வேண்டிய நிலைமையாயிருதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போனோன்னா அவருக்கு ஒரு மாதிரி மனசு சங்கடமாகி திரும்பி வந்துடுறார். திரும்பி ஒரு 10 அடி நடக்கிறாரு. ஆனால் இப்போ அவருடைய குடும்ப சூழ்நிலை என்ன பண்ணுதுன்னா, நம்ம வறுமை சூழ்நிலையில் இருக்கோம், இதெல்லாம் பார்த்தா நம்மளால் பிழைக்க முடியாது, நம்ம போய் இப்போ கடன் வாங்கி தான் ஆகணும்னு திரும்பி போகிறாரு. ஆனால் அந்த செல்வர்கள் பணக்காரங்க வீட்டுக்கிட்ட போகும்போது, ஐயோ நம்ம போய் இப்போ கடன் வாங்குறதா, எப்படி இருக்கும் ஊருன்னு நினைக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்துடுறாரு. இப்படி போக அவருடைய வறுமை அவர் முன்னாடி தள்ளுது. ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நிலைமையை அவரை வேண்டான்னு தடுக்குது. இப்படித்தான் அவருடைய மனநிலைமை இருக்குது. இந்த மாதிரி
பெருஞ்செல்வர் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த வறியவருடைய இப்போ புதிதாக வறியவர் ஏழையானவருடைய மனம் நிலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம தலைவியோட நிலைமையும் இருக்குது. சேரனை பார்க்கணுன்னு போகிறாங்க, இன்னொரு பக்கம் வெக்கம் வந்து தடுத்துருது, ஐயோ வேண்டான்னு சொல்லி. இன்னொரு அழகான பாடல். இந்திரத்தான் எண்ணின் இரண்டே கண் ஏரூர்த்த அந்தரத்தான் எண்ணிற் பிறையில்லை அந்தரத்து கோழியான் எண்ணின் முகம் ஒன்றே கோதையை ஆழியான் என்று உணரற் பாற்று. அதாவது இதுவரைக்கும் தலைவி வந்து சேர மன்னனை பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு வந்து சேரமன்னன் இந்த தலைவிக்கு வந்து சேரமன்னன் எப்படி இருப்பாருன்ற ஐடியாவே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு நாள் வந்து அவர் வந்து வராரு, உலா வராரு, இல்லைனா அவங்க இருக்கக்கூடிய வீதி வழியாக சேரமன்னன் வராரு. இவங்க பார்த்துடுறாங்க, அடேங்கப்பா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க தலைவி. யார் இப்படி ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒருவேளை இவர் இந்திரன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்திரனாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்திரனாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் உடனே இல்லை இந்திரன் கிடையாதுன்னு முடிவுக்கு வராங்க. ஏன்னா இந்திரன் அப்படின்றவருக்கு 1000 கண், அவருடைய மேனியில் 1000 கண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணங்கள் சொல்லுது. இந்திரன் 1000 கண் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நடந்து வரவருக்கு 2 கண்ணு தான் இருக்குது. நார்மலாக எல்லா மனுஷங்கள மாதிரி 2 கண்ணு தான் இருக்குது. அப்போ இவர் இந்திரன் கிடையாது. சரி, ஏரூர்த்த அந்தரத்தான் எண்ணிர் அப்படின்னா ஏறுன்னு சொல்லி சொன்னால் காளை மாடுன்னு அர்த்தம். காளை மாடின் மீது ஏறி வரக்கூடிய அந்தரத்தான். இந்த அந்தரத்தானுக்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று வந்து அந்தரத்தான்னா வானத்தில் வசிக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா ஐம்பூதங்களையும் தன்னுள் அடக்கியவர், அதில் ஒன்றான ஆகாயமாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து வானில் வசிக்கக்கூடியவர்ன்ற பொருளையே எடுத்துக்கலாம். ஏரூர்த்த அந்தரத்தான்னா வானில் வசிக்கக்கூடிய ஒருத்தர், ஆனால் காளை மாடின் மீது ஏறி வருபவர். காளை மாடை யார் வந்து வாகனமாக வச்சுருப்பாங்க நம்மளுக்கே தெரியும், சிவபெருமான் தான் வச்சுருப்பாரு. ஸோ சிவபெருமானை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்திரன்னு நினச்சாங்க, இந்திரன் இல்லை, ஏன்னா அவருக்கு 1000 கண் இல்லை, 2 கண் தான் இருக்குது. சரி, அப்போ சிவபெருமான் தான் வராரோ அப்படின்னு இப்போ நினைக்கிறாங்க. காளை மாடின் மீது ஏறிய அந்தரத்தான் சிவபெருமான் தான் வராரோன்னு நினச்சா தலையில் பிறை இல்லை. அதாவது சிவபெருமான் வந்து திங்கள் சூடிய நாயகன், அவருடைய சடைமுடியில் அந்த பிறை நிலா இருக்கும் இல்லையா, ஆனால் வர்றவருக்கு பிறை இல்லை. சரி, இப்போது இந்திரனும் இல்லை, சிவபெருமானும் இல்லை, அப்போ இவர் யாரு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்தரத்து கோழியானா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்தரத்துனா திருப்பி அகைன் வானில் வசிக்கக்கூடிய ஒருத்தர். இதில் கோழியான் அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து ஏரூர்த்த அந்தரத்தான், வானில் வசிக்கக்கூடியவர், ஆனால் காளை மாடு மீது ஏறி வருபவர். இதுவும் வானில் வசிக்கக்கூடியவர் தான், ஆனால் கோழியான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது மூலியமாக சேவல் கொடி வைத்திருப்பவர் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சேவல் கொடி வைத்திருக்கவர் யார்? முருகன். அப்போ முருகன் தான் வராரோ, இந்திரனும் இல்லை சிவபெருமானும் இல்லை, அப்போ முருகன் தான் வராரோ. முருகன் வந்து 6 முகம் கொண்டவர், அவருக்கு வந்து 6 முகம், ஆனால் இங்கே வர்றவருக்கு 1 முகம் தான் இருக்குது. அப்போது முருகனும் கிடையாது. அப்போ யார் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறமா தான் உங்களுக்கு புரியுது, ஓஹோ இவர் ஆழியான். ஆழின்னு சொல்லி சொன்னால் ஆழினா ஆணை சக்கரம் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. ஆழினா கடல், ஆனால் ஆழின்றத இந்த இடத்துல வந்து ஆணை சக்கரம் அப்படின்ற பொருள். அதாவது இந்த அரசர்களுக்கெல்லாம் வந்து இந்த வெண்கொற்ற குடை, செங்கோல், இந்த ஆணை சக்கரம் இதெல்லாம் அவங்களுடைய அடையாள சின்னங்கள், எல்லா அரசர்களுக்கும் இருக்கக்கூடியவர். அப்போ தான் தலைவிக்கு புரியுது, ஓஹோ இவர் இந்திரனும் இல்லை, சிவபெருமானும் இல்லை, முருகனும் இல்லை, வருவது நம்மளுடைய அரசன் கோதை ஆழியான் தான் வராரு அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு அங்கே தான் புரியுது. புலவர் வந்து இந்த பாடல் மூலியமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி சொன்னால், தலைவி வந்து அவங்கள பார்க்கறதன் மூலியமாக சேரமன்னனை அவர் வர்ணிக்கிறாரு. எப்படின்னா இந்திரனாக இருக்குமோன்னு வந்து ஃபஸ்ட்டு தலைவி நினைக்கிறாங்க இல்லையா. ஏன் அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்திரன் வந்து செல்வ செழிப்பானவர், அதே மாதிரி வர்றவரும் செல்வ செழிப்பாக இருக்கிறதுனால தான் இந்திரனாக இருக்குமோன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டவுட் வருது. அப்புறம் இல்லை 2 கண் தான் இருக்குன்றதுனால டவுட்டு போகுது. அடுத்து அவங்களுக்கு சிவபெருமானாக இருக்குமோ அப்படின்னு ஏன் டவுட் வருதுன்னா, அவ்வளோ பார்க்குறதுக்கு இவர் வந்து சிவபெருமான் மாதிரி வலிமை மிக்கவராக இருக்கார் வர்றவர், அதனால தான் அவங்களுக்கு அந்த டவுட் வருது. அப்புறம் தலையில் அந்த பிறை இல்லைன்னொன்னா டவுட்டு போயிடுது. தலைவிக்கு வந்து திருப்பி ஏன் முருகனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் வருதுன்னா, முருகன் அழகுக்கு பெயர் போனவர், வர்றவர் அழகாக இருக்கார், அதனால தான் முருகனாக இருக்குமோன்ற டவுட் வருது.
அதுவும் ஒரு முகம்தான் இருக்கிறதுனால அந்த டவுட்டும் போயிடுது. இந்த பாடலில் புலவர் வந்து தலைவி அந்த ஐயம் கொள்றதன் மூலமாக சேர மன்னன் வந்து இந்திரன் மாதிரி செழிப்பு மிகுந்தவர், அதாவது செல்வம் மிக்கவர், சிவபெருமான் மாதிரி வலிமை மிக்கவர், முருகன் மாதிரி அழகானவர் அப்படின்னு விளக்கி கூறுறாரு. முத்தொள்ளாயிரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்புகள் யாவை, இல்லை முத்தொள்ளாயிரத்துடைய அமைப்பு முறை அது அப்படின்னு சொல்லி ஏதாவது 10 மார்க்கில் அந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த ஆன்சரை எழுதலாம். முத்தொள்ளாயிரம்ன்றது ஒரு இலக்கியம். அந்த இலக்கியம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு நூலுடைய பயன் எப்படி, ஒரு நூலுடைய பயன் என்னென்னா அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் தான் ஒரு நூலுடைய பயன்னு சொல்லிட்டு நன்னூலில் பவனந்தி முனிவர் சொல்கிறாரு. நன்னூலுன்றது நம்ம ஏற்கனவே போன செமஸ்டர்லேயே படித்த ஒரு இலக்கண நூல் தான். அதில் பவனந்தி முனிவர் அப்படி சொல்கிறாரு. ஒரு நூலுடைய ஒரு நூல் வந்து கருத்துக்களை மட்டும் சொல்லக்கூடாது. அதாவது வெறும் அந்த ஆசிரியர் புலவர் வந்து என்ன கருத்து சொல்ல வந்தாரோ அதை மட்டும் சும்மா சொல்லிட்டு போனால் அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெக்கார்ட் மாதிரி ஆகிடும். அது மாதிரி சொன்னால் யாருமே படிக்க மாட்டாங்க. அப்போது அதை வந்து எப்படி சொல்லலாம், அதை கொஞ்சம் நயமாக கலை நயத்தோடு சொன்னால் தான் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கலை இன்பம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சொல் நயம், மொழி நயம், பொருள் நயம், அணி நயம் இது எல்லாம் சேர்ந்து அமைய பெற்றிருக்கக்கூடியது தான் ஒரு நல்ல இலக்கியம். அழகுணர்ச்சி ததும்பு மாதிரி எழுதப்படுபவை யாவும் இலக்கியம். அழகுணர்ச்சி பொங்க எதை எழுதியிருந்தாலும் அது ஒரு இலக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசா ஞான சம்பந்தம் அப்படின்றவர் சொல்கிறாரு. முத்தொள்ளாயிரம் இப்படி அழகு உணர்ச்சி ததும்ப தான் எழுத பெற்றிருக்கு. இதில் அமைந்த சில நயங்களை பற்றி பார்க்கலாம். என்னென்னா, முதல்ல சொல் நயம். இந்த சொல் நயம் வந்து எங்கே பயன்படுத்தியிருக்காரு புலவர்னு சொல்லி சொன்னால், நம்மளுக்கு வந்த பாடப்பகுதியில் இந்த களிகள் களிகட்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலுடைய பொருளை வந்து நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பார்ட் 1 வீடியோட லிங்க்கை இது பண்ணுறேன், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வெற்றி சிறப்பு, சேரனுடைய படை வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து மது குடித்து கொண்டாடுவாங்க. அவங்க கொண்டாடும்போது அந்த கீழே லைட்டாக சிந்தின அந்த மது துளிகளே வந்து யானை படைகள் மிதித்து நாடே வந்து சேராகிடுச்சு அப்படின்றது தான் இந்த பாடலில் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பாடல் அவர் எழுதினதின் நோக்கம் வந்து என்னென்னா, வஞ்சி நகர் வந்து எப்படி பூம்பொழில் வஞ்சி, அதாவது நல்ல நந்தவனமாக சோலையாக இருக்கக்கூடிய ஒரு வஞ்சி அப்படின்னு சேரனுடைய நகரத்துடைய அழகை பற்றி சொல்கிறதுக்கும், அவங்களுடைய வெற்றி சிறப்பு, அவர்கிட்ட எவ்வளவு படை வீரர்கள் இருந்திருந்தால் அவங்க சிந்தின துளிகளே சேராகிற அளவுக்கு இருந்திருக்கும், படை வீரர்களுடைய இதை பற்றியும் வெற்றி சிறப்பை எப்படி கொண்டாடுவாங்கன்றதை பற்றியும் சொல்கிறதுக்காக தான் இந்த பாடலை புலவர் எழுதியிருப்பார். ஆனால் இந்த களிகள் களிகட்கு அப்படின்ற இந்த இரண்டு சொல் மூலியமாகவே அழகான ஒரு சொல்நயத்தை உருவாக்கிட்டார். அவர் வந்து இந்த வெறும் 2 சொல்லு களிகள் களிகட்கு அப்படின்னு மாற்றிட்டார். களிகள் அப்படின்றவங்க படைத்தலைவர், அவர் வந்து மதுவை தான் குடிக்கிறாரு. அதோட மதுவை வந்து களிகட்கு, இந்த களிகள்னு குறிப்பிடுவது படைத்தலைவரை, இந்த களிகட்கு அப்படின்றது சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய படை வீரர்களுக்கு அந்த மதுவை கொடுக்குறாரு. இந்த 2 சொற்கள் மூலியமாகவே இவ்வளோ பெரிய கருத்தை வந்து களிகள் படைத்தலைவரையும் களிகட்குன்றது படை வீரர்களையும் குறிக்கக்கூடிய அளவுக்கு சொல்நயம் மிகுந்ததாக இதை எழுதியிருக்காரு. அணிநயமும் நிறைந்த இந்த முத்தொள்ளாயிரத்தில் அணிநயம் கொண்ட பாடல்களும் இருக்குது. அதில் வந்து இந்த பல்யானை மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலும் நம்ம பார்ட் 1லேயே பார்த்த பாடல் தான். அதாவது திரை செலுத்தாத மன்னர்களோடு போர் புரியறதுக்கு போர்க்களத்துக்கு நம்மளுடைய சேர மன்னன் போயிடுவார். படைத்தளபதி வந்து அப்பவும் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. இங்கே பாருங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட எங்களோட மன்னன் சேர மன்னனுக்கு அஞ்சுவார். நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக திரையை செலுத்திட்டு உங்களுடைய மதில் சுவர்களில் எங்களுடைய சின்னமான வில்லை எழுதிடுங்க, அப்போ தாங்க உங்களை மன்னிச்சு விட்டுடுறோன்னு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாரு அந்த பாடல். இதில் என்னென்னா தற்குறிப்பேற்று அணி வந்திருக்கு. அதாவது தான் என்ன சொல்ல வரோமோ அந்த கருத்தை அப்படியே நேரடியாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயலை இருக்கும், அந்த இயல்பாக நடக்கக்கூடிய செயல் மூலியமாக விளக்கி சொன்னால் அது இயல்புன விரிசி அணி. ஆனால் அந்த இயல்பாக நடிக்கக்கூடிய செயலை வந்து தன்னுடைய கற்பனையால் மிகைப்படுத்தி
தான் சொல்ல வந்த கருத்தை அதில் திணித்து சொல்லும்போது அது தற்குறிப்பேற்ற அணி. தன் குறிப்பை ஏற்றி கூறுவதை தான் தற்குறிப்பேற்ற அணி. இதில் என்னன்னு சொன்னால் வானவில் அப்படின்றது வானத்தில் இயற்கையாக தோன்றக்கூடிய ஒன்று தான். ஆனால் அந்த வானவில் ஏன் தோன்றுது அப்படின்னு இந்த இடத்துல படைத்தளபதி முன்னாடி இருக்கக்கூடிய பகையரசர்கள்கிட்ட சொல்கிறாருன்னா, வானத்தில் இருக்க தேவர்களே எங்களுக்கு பயந்து, அதாவது சேர மன்னனுக்கு பயந்து, அவருடைய ஆற்றலுக்கு பயந்து தான் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவங்களாக இருக்கோம் அப்படின்றதுக்காக காட்டுறதுக்காக தான் எங்கள் சேர மன்னனுடைய சின்னமான அந்த வில்லு அம்பு தான் சேர மன்னனுடைய சின்னம். இந்த வில்லை வானத்தில் அவ்வளோ பெருசாக வரைஞ்சி காட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய இல்லம் வானவர்கள், அதாவது தேவர்களுடைய இல்லம் வானம், அவங்களுடைய இல்லத்திலேயே அந்த எங்களுடைய வில் சின்னத்தை வரைஞ்சி காட்டியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக கப்பத்தை கட்டிட்டு உங்களுடைய கோட்டை சுவர்களையும் வில் சின்னத்தை பொறிச்சுக்கோங்க. சொல்ல வந்த கருத்து என்னென்னா, ஒழுங்காக கப்பத்தை கட்டுங்க, உங்களுடைய கோட்டை சுவர்களில் நீங்கள் எங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அப்படின்றத போட்டுக்கோங்க. ஏன்னா எங்கள் மன்னர் உங்களை ஒரு நிமிஷத்தில் பஸ்பமாக்கிடுவார், படை எல்லாத்தையும் அழிச்சிருவாருன்றது தான் சொல்ல வந்த கருத்து. ஆனால் அதுக்கு வானர்கள் தேவர்கள் சேரனுக்கு பயந்து தான் அந்த வானவில்லை வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத இங்கே புலவர் சொல்லியிருக்காரு. வானவில் இயற்கையாக தோன்றக்கூடியது. ஆனால் அதன் மூலம் இப்படி ஒரு கற்பனையாக மிகைப்படுத்தி தன்னுடைய கருத்தை சொன்னதுனால, சேரனுடைய வலிமையை காட்டுவதற்காக இப்படி அவர் சொன்னதுனால இது தற்குறிப்பேற்ற அணி. இதே மாதிரி இன்னொரு பாடலும் இருக்குது தற்குறிப்பேற்ற அணியில். அதுவும் நம்ம போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த அள்ளல் பழனத்து அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், அதாவது சேர மன்னனுடைய நாட்டில் யாருமே துன்பப்பட தேவையில்லைன்னு தலைவி சொல்லும்போது, தோழி ஏதோ சொல்லணுன்ற ஒரு காரணத்துக்காக நார்மலாக குளம்னு ஒன்று சேறு நிறைந்த வயலில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் ஒரு செவ்வாம்பல் மலர்ந்திருக்கும். அதை பார்த்து பயந்து குளத்தில் தீ பிடிச்சிக்கிச்சோன்னு நினச்சி இந்த அன்னப்பறவை அதோடைய பறவை குஞ்சுகளை தன்னுடைய இறக்கையை விரித்து அணைத்து கொண்டு செல்லும். அப்போ மக்கள் யாரும் பயந்து பீதி அடையலை, ஆனால் இந்த பறவை பீதி அடையுது. அது பயந்து போயிருக்கு, சேர மன்னனுடைய நாட்டில் பயந்த ஒரு உயிரும் இருக்குதுப்பா அப்படின்னு தோழி சொல்லணுன்றதுக்காக. அதாவது அந்த பாடலுடைய கருத்து என்னென்னா, சேர மன்னன் நாட்டில் யாரும் அச்சப்பட தேவையில்லை அப்படின்றது தான் பாடல் கருத்து. ஆனால் சொல்லணுன்றதுக்கு அதை இப்படி வெறும் பறவை தான்ப்பா அச்சப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை கலந்த இதோட சொல்லியிருப்பார். அந்த பாடலும் இந்த பாடல் இரண்டுமே தற்குறிப்பேற்ற அணி. ஸோ 2 பாடலோடைய விளக்கமும் பார்ட் 1ல் இருக்குது. பார்க்காதவங்க அந்த வீடியோவை கீழே லிங்க்கில் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்தது உவமை நயம். உவமை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு கூறுவது தான் உவமை. இப்போ இந்த மீன் போன்ற கண் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுடைய கண் அப்படியே பார்க்கறதுக்கு அழகாக மீன் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த உவமை. இதில் யாருடைய எந்த பொருளை ஒப்பிடுகிறோமோ, அதாவது இப்போ கண்ணை தான் ஒப்பிட்டிருக்கோம், அந்த கண்ணை மீனோட ஒப்பிட்டிருக்கோம், கண் மீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எந்த பொருளை ஒப்பிடுகிறோமோ அந்த பொருள் உவமேயம். ஸோ கண்ணை தான் ஒப்பிட்டிருக்கிறதுனால அது உவமேயம். அதை எதோட ஒப்பிட்டிருக்கோம் அப்படின்னா மீனோட ஒப்பிட்டிருக்கோம். அந்த எதை ஒப்பிடக்கூடிய பொருள் உவமேயம். அதை எதனுடன் ஒப்பிடுகிறோமோ அது உவமை, மீன் தான் உவமை. போன்ற, அன்ன, போல இது எல்லாமே நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன், ஒரு இணைக்கக்கூடிய ஒரு சொல்லுன்ற மாதிரி அது உவம உருபு. ஸோ இந்த மாதிரி உவமைன்றது இன்னும் அழகு சேர்க்கக்கூடியது. இதற்காக தான் தொல்காப்பியர் உவமை இயல்னு தனியாகவே தொல்காப்பியத்தில் வச்சுருக்காரு. நம்மளுடைய முத்தொள்ளாயிரத்துலேயும் இந்த மாதிரி உவமை நயம் பயின்று வரக்கூடிய ஒரு பாடல் இருக்குது. வானிற்கு வையகம் போன்றது, வானத்து மீனிற்கணையார் மரமன்னர், வானத்து மீன் சேர் மதியணையான் விண்ணுயர் கொல்லியர் கோன் சேரன் கோதை என்பான். அதாவது கொல்லியர் கோன் அப்படின்னு சொன்னால் கொல்லிமலையை ஆட்சி செய்யக்கூடிய சேரன். இன்றைக்கும் கொல்லிமலை இருக்குது, தருமபுரி அந்த மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற கொல்லிமலை, அந்த இடம் ஃபுல்லாகவே சேரர்கள் ஆட்சி பண்ணது தான். அதனால் கொல்லியர் கோன் அப்படின்றதும் சேர மன்னனுக்குரிய ஒரு பெயர் தான். இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒப்பிட்டிருக்காங்க. அதாவது விண்ணளவுக்கு உயர்ந்து நிற்கக்கூடியது கொல்லிமலை, விண்ணளவுக்கு உயர்ந்து நிற்கக்கூடியது கொல்லிமலை. அதை ஆட்சி செய்யக்கூடியவர் எங்களுடைய சேரன் கோன் சேரன் கோதை அப்படின்னு போட்டாங்க. அப்போது கொல்லிமலையை ஆட்சி செய்யக்கூடிய சேரன் அவங்க இப்போ எப்படி ஒப்பிடுறாங்கன்னா,
வானிற்கு வையகம் போன்றது. வானம் வந்து வையகத்தோடு ஒப்பிடுறாங்க. வானம் எவ்வளவு பறந்து விரிந்திருக்கோ அது போல தான் இந்த பூமியும் பறந்து விரிந்திருக்கிறது. வானத்தில் எப்படி வந்து மீன் வந்து கணக்கில்லாமல் இருக்கோ, விண்மீன்கள் நட்சத்திரங்கள் ஏராளமான, இந்த மீன்ன்றது விண்மீனை குறிக்கும். மீன் அதாவது கடல் வந்து நீளமாக இருக்குல்ல, வானமும் நீளமாக இருக்கு இல்லையா, அதனால் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் மாதிரி மேலையும் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறதுனால அதற்கு வந்து விண்ணில் இருக்கக்கூடிய விண்மீன்னு பேர் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் நட்சத்திரத்துக்கு. இப்போது இந்த வானத்தில் எவ்வளோ நட்சத்திரம், நிறைய நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் சேர மன்னருக்கு கீழே வந்து நிறைய சிற்றரசர்கள், வீரம் மிகுந்த மரமன்னர்னா வீரம் மிகுந்த சிற்றரசர்கள் இருக்கிறாங்க. அப்போது ஆனால் எவ்வளோதான் நட்சத்திரம் இருந்தாலும் நம்ம கண்ணு எங்கே போகும், வானத்தில் அழகாக தனியாக தெரியக்கூடிய அந்த நிலாவை நோக்கி தான் போகும். ஸோ மதி அந்த நிலா அணையான்றது உவம உருவு, அணையான் போன்ற இதெல்லாம் உவம உருவு. அப்போது மதியை ஒப்பானவர் யாருன்னு சொன்னால் கொள்ளியர்கோன். எவ்வளோதான் நட்சத்திர கூட்டம் இருந்தாலும் நம்ம கண்ணு அந்த நிலாவை நோக்கி தான் போகும். நட்சத்திரங்களுக்கெல்லாம் ராஜா மாதிரி அந்த நிலா இருக்குது அந்த வானத்தில். அதே மாதிரி தான், அதாவது தெளிவாக சொல்லணும்னா வானம் இருக்குது, வானத்தில் நட்சத்திர கூட்டம் நிறையா இருக்குது. அந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவர் மாதிரி யார் இருக்காருன்னா அந்த நிலா இருக்குது. இப்போ அதையே வந்து இங்கே நம்ம பூமியில் வச்சுக்கிட்டோன்னா வானம் மாதிரி பூமி இருக்குது. பூமியில் வந்து நட்சத்திர கூட்டம் மாதிரி நிறைய சிற்றரசர்கள், அரசர்கள், வீரம் மிகுந்த அரசர்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் தலைவர் மாதிரி எப்படி அங்கே நிலா வந்து இருக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து சேர மன்னன் இவர்களுக்கெல்லாம் தலைவர் மாதிரி விளங்குறார். இப்படி இந்த உவமை நயம் பொங்க இந்த பாடலை வந்து புலவர் எழுதியிருக்காரு. முத்தொள்ளாயிரத்தில் வர மாதிரியே பாடல்கள் வேறு எங்காவது பயின்று வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா திருக்குறள் நயம், திருக்குறள்லேயும் இது மாதிரி பாடல் வந்திருக்கு. நம்ம வந்து வருக குடநாடன் ஒரு பாடல், தொடங்கக்கூடிய ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா. அதாவது காதல் கொண்டவர்கள் வந்து அவங்க மேலே கோபம் இருந்துச்சுன்னா அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆனால் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவாங்க. தலைவி வந்து இன்றைக்கி வரட்டும் சேர மன்னன், அவருக்கு நான் யாருன்னு காட்டுறேன், எப்படி அவரால் தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட போகிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க அந்த பக்கமாக சேர மன்னன் வந்தோன்னு அப்படியே அமைதியாகிடுவாங்க. அந்த பாடலுடைய பொருள்லேயே திருக்குறள்லேயும் ஒரு பாடல் வந்திருக்கு. எழுதும் கால் கோல் காணா கண்ணே போல் கொன்கண் பழிகாணேன் கண்ட இடத்து. அதாவது தலைவிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, தலைவிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது தலைவர் மேலே. அவர் வந்து பார்க்குறேன்னு சொன்ன நேரத்துக்கு வரல, அவர் இவங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கோபங்கள் இருக்குது தலைவன் மேலே தலைவிக்கு. ஆனால் அவரை பார்த்த உடனே அந்த கோபம்லாம் பஞ்சா பறந்துடுது. எப்படி பறந்துடுதுன்னா, எழுதும் கோல் காணா கண்ணே, அதாவது மை தீட்டும் போது நம்ம வந்து அந்த மையை தான் பார்ப்போம், மை கரெக்டாக வருதான்னு. அதாவது கண்மை போடுறோம் இல்லையா, கண்மை போடும்போது அந்த கண்மை கரெக்டாக வருதான்னு தான் பார்ப்போமே தவிர்த்து, அந்த லைன் கரெக்டாக வருதான்னு பார்ப்போமே தவிர்த்து அந்த எழுதக்கூடிய கோலில் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்காது. அந்த ஐலைனர் டிப்பு ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதில் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்காது. அதான் எழுதும் கோல், எழுதும் கோல், கண்ணில் வரையக்கூடிய கோல். அந்த காலத்துலேயும் அவங்க ஐலைனர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கண்ணில் வந்து மை தீட்டும் போது மை மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும், அந்த தீட்டக்கூடிய அந்த கோல் மேலே ஃபோக்கஸ் இருக்காது. அதே மாதிரி தான் கோவம் எல்லாம் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி தான் இருக்கும், தலைவனை பார்க்குறதுக்கு முன்னாடி. தலைவனை பார்த்தோன்னே எப்படி நம்ம ஃபோக்கஸ் அந்த எழுதும் கோல் மேலே இல்லையோ அதே மாதிரி கோவம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, அப்படியே பஞ்சா பறந்து போயிடுச்சு, நம்மளுக்கு அது மறந்துடுது கோவம்லாம் தலைவன் முகத்தை பார்த்த உடனே. கலிங்கத்து பரணியிலையும் கூட இந்த மாதிரி முத்தொள்ளாயிரத்தில் வர மாதிரி ஒரு பாடல் வருது. கலிங்கத்து பரணி வந்து காலத்தால் பிற்பட்டது தான். திருக்குறள் இது எல்லாமே காலத்தால் முத்தொள்ளாயிரம்லாம் காலத்தால் முற்பட்டது. ஆனால் கலிங்கத்து பரணி வந்து காலத்தால் பிற்பட்டது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் தான் எழுதவே படுது. ஜெயம் கொண்டார் அவர் தான் எழுதுகிறாரு. கலிங்கத்து பரணி அப்படின்றது கலிங்க போரில் முதலாம் குலோத்துங்கனுடைய படை வெற்றி அடைந்ததை சொல்கிறது தான் கலிங்கத்து பரணி. அந்த படையில் வந்து கலிங்க போருக்காக நிறைய போர் வீரர்கள் போகிறாங்க. ஆனால் போர் வீரர்கள் போகும்போது
ஒரு கணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த போர் வீரர்கள் அவங்களுக்கு மனைவிகள் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட மனைவிகள்கிட்ட வந்து நாங்கள் இவ்வளோ நாளைக்குள்ளே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன நேரத்துக்கு திரும்ப வரல. ஏன்னா போர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இதெல்லாம் சரியாக தெரியாது இல்லையா? அந்த டைமில் லெட்டரு, ஃபோன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ மனைவிகளுக்கு ஒரு டென்ஷன் வரும். உயிரோடு இருக்காரா இல்லையா, எப்படி இருக்காரு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பதட்ட நிலைமை வரும். வருவேன்னு சொல்லி சொல்லிட்டு போன காலத்துக்குள்ளே அவர் வந்து சேரலை. அப்போ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு துக்கம் வரும். அதுக்கப்புறம் அதவே கோபமாக மாறும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து போர் முடிஞ்சிருச்சு, வெற்றி அடைஞ்சிட்டாங்க, படை வீரர்கள்லாம் திரும்பி வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு இப்போ வரும்போது வேணும்னே வந்து ஊடல் கொள்வது அப்படின்னு இதை தான் சொல்கிறது. ஊடல் கொள்வதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. வேணும்னே ஒரு சண்டை, சின்னதாக ஒரு செல்ல சண்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி சண்டை போடுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த மனைவிகள் வந்து படை வீரர்கள் இப்போ போரில் வெற்றி அடைஞ்சு வந்துட்டாங்க சந்தோஷமாக வீட்டோட கதவை வந்து அடைச்சிடுவாங்க. இதுக்கு பேர் கடை திறப்பு அப்படின்னு. கடைனா வாயில் கதவு திற அப்படின்னு சொல்கிறது. வீட்டோட கதவை அடைச்சிட்டு உள்ளே நின்றுக்குவாங்க. அவங்கள உள்ளே விட மாட்டாங்க. மூஞ்சிக்கு நேராக கதவை சாத்திடுவாங்க. அப்போ இப்போ படை வீரர்கள் வந்து அவங்கக்கிட்ட மன்னிச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி, அதுக்கப்புறமா தான் வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி, அதுக்கப்புறமா சமாதானமாகி தான் அவங்க வந்து கதவை திறந்து விடுவாங்க. இப்படி கடை திறப்புன்ற ஒன்று கலிங்கத்து பரணியில் இருக்குது. அதில் தான் இது ஒரு பாடல். வருவார் கொழுனர் என திறந்தும் வாரார் கொழுனர் என அடைத்தும் திருகுங்குடுமி விடியளவும் தேயும் கபாடம் திறமினோ. அதாவது ஒரு மனைவி இப்படி தான் போருக்கு அனுப்பிவிட்டு, கலிங்க போருக்கு தன்னுடைய கணவர் அனுப்பி விட்டுட்டு அவர் குறித்த காலத்துக்கு வரலை. அவர் நான் வரேன்னு சொல்லிட்டு போனால் அந்த காலம் வந்துருச்சு, அவர் வரலை. ஆனால் அவங்க மட்டும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, அவர் வந்துடுவார், இன்றைக்கி வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவாருன்னு அந்த கதவை திறக்கிறாங்க, மூடுறாங்க. இல்லை வரமாட்டார்னு கதவை மூடுறாங்க. அப்புறம் வந்துடுவார்னு கதவை திறக்கிறாங்க, அப்புறம் வரமாட்டார்னு கதவை மூடுறாங்க. இப்படி திறந்து மூடி அந்த கபாடம்ன்றது கதவுன்னு பொருள். அந்த கதவுடைய குடுமி, அதாவது அந்த கதவு மூடி திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த அச்சு, அதுவே தேஞ்சிடுச்சான். அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்து கதவை மூடி திறந்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த பாடல். இதே பாடல் இந்த கலிங்கத்து பரணி எழுதுவதற்கு 1000 வருடங்கள், 1300-400 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த முத்தொள்ளாயிரத்தில் வந்துடுது. அந்த முத்தொள்ளாயிரத்தில் இந்த தாயார் அடைப்ப அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். அதாவது சேர மன்னன் உலா வரும்போது அவரை பார்க்கறதுக்காக வேகமாக போய் பெண்கள் எல்லாம் வந்து கதவை திறப்பாங்க. ஆனால் அவங்களுடைய தாய்மார்கள்லாம் வந்து கதவை அடைத்துருவாங்க. மீண்டும் பெண்கள் கதவை திறக்க தாயார் அடைக்கன்னு சொல்லி பாவம் கஷ்டப்பட்டு துயரப்படுறது அந்த கதவுடைய குடுமி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வந்து எழுதியிருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பிஏ தமிழ் ரிலேட்டடான வீடியோஸ் வர்றதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.